முதல்ல திரு விஜய் அவர்கள் அவர் முகத்தை பார்க்கணும்னு அத்தனை பேர் வர்றத ஒரு தலைவராக சார் நீங்கள் எப்படி சார் அதை வந்து அனுமதிக்கிறீங்க? அத்தனை இளைஞர்கள் ஹெல்மெட் போட்டிருக்கான், போடாமல் இருக்கிறான், சாகசம் பண்ணுறான், உங்கள் பைக் உங்கள் பஸ்ஸு முன்னாடி விழுகிறான். அவர்களுக்கு நீங்கள் என்ன நெறிப்படுத்த போகிறீங்க? அவர்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? அவர்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? நீங்கள் 12 மணிக்கு வர்றேன்னு சொல்லியிருக்கீங்க, 7 மணிக்கு வர்றீங்க, தாமதங்கள் நடக்குது, இயல்பாக அரசியல் கட்சிகள் நடக்குது. நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி அந்த மக்களை நெறிப்படுத்துவதற்கு அங்கே உங்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள், கட்சியின் பொறுப்பாளர்கள் பேசணுமா வேண்டாமா? நீங்கள் என்ன கருத்தை சொல்ல போகிறீங்க? உங்கள் கட்சியினுடைய கொள்கை என்ன? நீங்கள் திமுகவை எதிர்த்து பல கோரிக்கைகளை அவர்களுக்கு எதிரான பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கிறீங்களே, அதை குறித்தாவது உங்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர் விலைக்கு பேசணுமா இல்லையா? அப்படிலாம் ஏன் ஒரு நடைமுறை இருக்கிறது இல்லை? அப்போ இது வெறும் ரசிகர் கூட்டமாக நீங்கள் நடத்துகிறீர்களா? ஏன் பேசல? என்ன தப்பு? உங்கள் கட்சிக்காரன் தானே பேச போகிறாங்க. அப்போ கூட்டத்தை நெறிப்படுத்த வாய்ப்பு கிடைச்சிருக்கும். உங்களை பார்ப்பதற்கு இத்தனை பேர் வருகிறார்கள். இத்தனை பேர் வருவதற்கு வந்து இவ்வளோ நேரம் காத்திருக்கேன். இப்போ ஒரு அம்மாவும் பொண்ணும் வந்து 12 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் காத்திருக்கிறாங்க. அவர் கணவர் சொல்லி அழுகிறாரு. இன்னொரு இடத்துல காலையில் 12 மணிக்கு வர்றாங்கன்னா காலையில் 9 மணிக்கு போயிருக்கிறாங்க. ஒரு பெண்மணி 9 மணியிலிருந்து மாலை 7 மணி வரைக்கும் தண்ணி குடிக்காமல் சாப்பிடாமல் அங்கே நிற்கிறாங்க. அப்போ உங்கள் கட்சியை உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நிகழ்வில் பங்கெடுக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. உங்கள் தொண்டர்களாக இருக்கிறார்கள் அல்லது ரசிகர்களாக இருக்கிறாங்க. அவங்க மேலே உங்கள் கட்சிக்கு என்ன அனுதாபம் இருக்கிறது? அவங்களுக்கு உணவோ தண்ணீர் குடிநீரோ ஏற்படுத்தி கொடுக்கறது குறைந்தபட்ச ஒரு மனிதாபிமானம் இல்லையா? கூட்டம் பெருசாக வேணும்னு கேட்குறீங்க, ட்ரோன் ஷாட்லாம் வச்சு இப்படி பிரம்மாண்டமாக காமிக்கிறீங்கல்ல. அப்போ அந்த மக்கள் மீது அன்பு இருக்கணுமா வேண்டாமா? அதுக்கு தாவேக கட்சியை சார்ந்த பொறுப்பாளர்கள் பதில் சொல்லணும். நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அத்தனை மக்களுக்கு தண்ணீர் ஏற்பாடு செய்ய முடியாமலாம் நீங்கள் இருக்கிறீங்க, அதுக்கு வசதி இல்லாமலே இருக்கிறீங்க. அது நீங்கள் தானே ஏற்பாடு செய்யணும், உங்கள் கட்சி நிகழ்ச்சி தானே அது. அப்போ நீங்கள் அதை செய்யலை. அப்போ இத்தனை மணி நேரமாக வெயிலிலே காத்திருந்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அம்மா அங்கே தப்பிச்சு வந்த அம்மா என்ன எங்ககிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நான் காலையிலே போயிட்டேங்க, அந்த இடத்த விட்டு வெளியே போய்ட்டு திரும்ப உள்ளே வர முடியாது, அந்த இடத்துல எனக்கு அந்த இடம் எனக்கு கிடைக்காது, அதனால் எதுவும் பண்ணாமல் அவங்க நின்றுட்டேங்க அப்படின்றாங்க. அந்த இடத்த விட்டு போயிட்டா திரும்ப கிடைக்காது, நின்றுட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க அந்த இடத்துல நிற்கிறாங்க, எத்தனை மணி நேரமாக நிற்கிறாங்க. அப்போ அவங்க கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் அந்த மக்களை கவனித்துக் கொள்வதற்கு எதாவது நடந்திருக்கிறதா? எதுவும் இல்லை. அப்போ இது போன்ற தவறுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய இழப்பை கொண்டு வந்து சேர்த்துருக்குது. நீங்கள் ஜென்செட்டு ஆஃப் ஆயிடுச்சு, லைட்டு ஆஃப் ஆயிடுச்சு, இதையெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது கட்சியோட பொறுப்பாளர் தானங்க. நீங்கள் இது முதல் கூட்டம் இல்லை, முதல் கூட்டம் இல்லை. எல்லா கட்சியிலையும் இதையெல்லாம் கவனிப்பதற்கு, உணவை கவனிப்பதற்கு, தண்ணீரை கவனிப்பதற்கு, அங்கே இருக்கக்கூடிய வசதிகளை பார்த்து கொள்வதற்கு எல்லாத்துக்குமே பொறுப்பாளர் இருக்கிறாங்க, பொறுப்பாளர் போடுறாங்க. உங்கள் கட்சியில் அப்படி யாராவது இருக்காங்களா? உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் மேனேஜ் பண்ணுறது, அங்கே லைட்டு, சவுண்டு, ஜென்செட்டு, எதை வேணால் சொல்லுங்கள். உங்கள் நிகழ்ச்சிக்கான பொருட்களை, அதுக்கான அத்தியாவசியமான விஷயங்களை பாதுகாப்பதற்குரிய அணி உங்களிடம் இருக்கிறதா? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.